ஐயா மறைமலை அடிகளின் வாழ்க்கை வரலாற்றை ஏவி ஸ்டைலில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறைமலை அடிகள் அப்படின்ட்டு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்னவென்றால் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை. இவர் தனித்தமிழ் இயக்கத்தை 1916ஆம் ஆண்டு தொடங்கினார். மறைமலை அடிகள் தமிழ் பேச்சாளர், தமிழ் அறிஞர், தமிழ் ஆய்வாளர், சைவ சீர்திருத்த பணியை மேற்கொண்டவர் என்று பல்வேறு தளங்களில் இயங்கியிருக்கிறார். மறைமலை அடிகள் தமிழையும் சைவத்தையும் இரு கண்களாக போற்றியவர். இதுபோன்று இரு கண்களாக போற்றிய வேறு நபர்கள் யாரான்னு பார்க்கலாம். தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக போற்றியவர் குமரகுருபர். அரசியலையும் ஆன்மீகத்தையும் இரு கண்களாக போற்றியவர் முத்துராமலிங்க தேவர். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இவருடைய காலம் வந்து 1876 இருந்து 1950 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு மறைமலை அடிகள். தேதி பாருங்கள், 15/7 ஜூலை 15 என்ன தினம்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், காமராஜருடைய பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லை, ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினம் அப்படின்றதும் கொண்டாடப்படுகிறது. அடுத்து 15/9 செப்டம்பர் 15 யாருடைய பிறந்தநாள்னா அண்ணாவுடைய பிறந்தநாள். 1909 செப்டம்பர் 15 பிறந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் விஸ்வேஸ்வரய்யர் அவருடைய பிறந்த நாளும் செப்டம்பர் 15. இந்த விஸ்வேஸ்வரய்யோடைய பிறந்த நாளை இன்ஜினியரிங் டே, நேஷ்னல் இன்ஜினியரிங் டே அப்படின்றது கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லை, உலக மக்களாட்சி தினமும் கொண்டாடுறோம். இந்த இன்ஜினியரிங் டேஸ் வந்து கொண்டாட காரணம் வந்து என்னென்னா, விஸ்வேஸ்வரய்யா வந்து கிருஷ்ணராஜா சாகர் அணையை வந்து வடிவமைச்சிருப்பார். அப்புறம் 1876 ஆண்டில் கவிமணி வந்து பிறந்திருப்பார். அதே ஆண்டு அவர் இறப்பு வந்து 1954 வந்து இறந்திருப்பார். 1954 இறந்திருப்பார். லிட்டன் பிரபு வந்து 1876 இந்தியாவுடைய வைஸ்ராயா வந்து பொறுப்பேற்றிருப்பார். அது வந்து 1876 ஆண்டாமோட சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிறப்பு பாருங்கள், கடம்பாடி, நாகப்பட்டினம். கடம்பாடி அப்படின்ற சிற்றூரில் நாகப்பட்டினத்தில் வந்து பிறந்திருப்பார். நாகப்பட்டினம் அப்போக்குள்ள தஞ்சாவூர் மாவட்டமாக இருந்திருக்கும். திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரருடைய அருளால் வந்து பிறந்திருப்பார். இவருடைய பெற்றோர்கள் வந்து திருக்கழுக்குன்றத்துடைய வேதகிரீஸ்வரருக்கு வந்து மனமுருகி வேண்டி இவர் வந்து பிறந்திருப்பார். இந்த திருக்கழுக்குன்றத்துடைய சிறப்பு என்னென்னா, இரு கழுகுகள் வந்து சாப விமோச்சனம் பெற்ற இடமாக இந்த திருக்கழுக்குன்றம் தலம் வந்து விளங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் 12 ஆண்டுக்கு நன்னீர் குளத்தில், அதாவது சங்கு குளம்னு ஒரு குளம் வந்து இருக்கும், அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு வந்து தோண்டும் 12 ஆண்டுக்கு ஒரு முறை. அதாவது இந்த சங்கு வந்து கடல் நீரில் மட்டும் தோண்டக்கூடிய ஒரு சங்கு. அது வந்து நன்னீரில் தோண்டுவது இங்கு சிறப்பான ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. இந்த 12 ஆண்டுக்கு ஒரு முறை தோண்டிய சங்கானது கடந்த இறுதியான முறை வந்து 2024 மார்ச் மாதம் வந்து தோண்டியிருக்கு. பிறப்பு. அடுத்து வந்து இறப்பு. பல்லாவரம், சென்னையில் உள்ள சாவடி தெரு, பல்லாவரத்தில் சாவடி தெரு, அங்கே அவருடைய வீட்டில் தான் இறந்திருப்பார். அடுத்து பெற்றோர் பாருங்கள், சொக்கநாதர், சின்னம்மா. சொக்கநாதர் அப்படின்ற வேர்டு வந்து வேற எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்னா, நம்ம அழகர் பிள்ளை விடுதூது சொக்கநாத பிள்ளை, அதாவது அழகர் பிள்ளை விடுதூது எழுதிய பலர்பட்டை சொக்கநாத பிள்ளை, அங்கே வந்து சொக்கநாதர் அப்படின்ற வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய சிறப்பு பெயர் என்னென்னா சொக்கநாத கவிராயர் என்று அழைக்கப்படுவார். அவருடைய தந்தையார் பெயர் சொக்கலிங்கம் பிள்ளை அப்படின்னு அழைக்கப்படுவார். அடுத்து சின்னம்மான்ற வார்த்தை வேற எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்னா, நம்ம வேற எங்கே கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி கேள்விப்பட்ட ஒரு இடம் தான் என்னென்னா, சின்னம்மான்ற இடம் வந்து சின்ன தாயம்மை. இது வந்து பெரியாருடைய அம்மா பெயர். சின்ன அம்மையார் வந்து வள்ளலாருடைய
அம்மா பெயர். அடுத்து வந்து 5வது பாயிண்ட், மனைவி வந்து சவுந்தரவல்லி. மனைவி வந்து சவுந்தரவல்லி அப்படின்ற பெண்ணை வந்து 1893 வந்து திருமணம் முடிச்சிருப்பார். அவங்களுக்கு மொத்தம் 6 குழந்தைகள். அதில் ஒரு குழந்தை வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. யாருன்னா நீலாம்பிகை அம்மையார். 1903 வந்து பிறந்திருக்காங்க. நீலாம்பிகை அம்மையார் உடனே ஞாபகத்துக்கு வருது முப்பெண்மணிகளின் வரலாறு அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கவங்க. அது மட்டும் இல்லை, பெரியாருக்கு வந்து பெரியார் பட்டம் கொடுக்கும் பொழுது அந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. இவருடைய மகன் இது குழந்தைகளின் பெயரை பூரா தனித்தமிழ் இயக்கம் தொடங்கின பின்னாடி தனித்தமிழில் பேர் மாற்றிருப்பார். அது எப்படின்னா திருஞான சம்பந்தம் அப்படின்ற பையனுடைய பெயரை அறிவு தொடர்பு அப்படின்றும், மாணிக்க வாசகர் அப்படின்ற பெயரை மணிமொழி அப்படின்றும், இந்த மணிமொழி என்ற பெயரில் ஒரு நூலகம் வந்து பின்னால் தொடங்கியிருப்பார். சுந்தரமூர்த்தி அப்படின்ற பெயரை அழகுரு அப்படின்றும், திரிபுர சுந்தரி அப்படின்ற மகளின் பெயரை முன்னகர அழகி என்றும் பெயர் மாற்றியிருப்பார். நீலாம்பிகை அம்மையாருடைய பெயரை கருப்பாயி என்று பண்டிதமணி கதிரேச செட்டியார் வந்து பின்னால் வந்து ஒரு நிகழ்வில் வந்து அழைச்சிருப்பார். மறைமலை அடிகள் வந்து 6வது இந்த வெஸ்லி மிஷன் உயர்நிலை பள்ளியில் வந்து ஆங்கிலம் வந்து முதன்மையான மொழியாக வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து கிறிஸ்டின் மிஷனரி பள்ளி, அதனால் கண்டிப்பாக என்னது ஆங்கிலம் தான் முதன்மையாக இருக்கும். அப்புறம் இப்போ இந்த பள்ளியில் படித்து கொண்டு இருக்கும்போது தான் தந்தையார் வந்து இறக்குறாரு. அதனால் பள்ளி படிப்பை வந்து முழுமையாக முடிக்க முடியல, நின்றுறாரு. அடுத்து 7வது பாயிண்ட் பாருங்கள். 7வது பாயிண்ட், ஆசிரியர் நாராயணசாமி. நாராயணசாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புத்தக கடை வியாபாரி தான் இந்த நாராயணசாமி. இவர் ஓலைச்சுவடி புத்தகங்களை அப்புறம் வந்து புத்தக கடையில் வந்து வச்சு விற்றுக்கிருக்காரு. இவர்கிட்ட வந்து என்னென்னா தமிழ் வந்து கற்றுக்கிறாரு. பின்னால் இலக்கியம் வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் கற்றுக்கிறாரு. இலக்கணம் வந்து முத்து வீரையா உபாத்தியர் அப்படின்றவரிடம் கற்றுக்கிறாரு. இந்த முத்து வீரையா உபாத்தியர் யாருண்டா முத்து வீரையா இலக்கணம் வந்து எழுதியிருப்பார். அவர்கிட்ட வந்து இலக்கணம் வந்து கற்றுக்கிறாரு. பின்னால் இளைஞராக இருக்கும்போது மீனலசினி அப்படின்ற செய்தித்தாள் பத்திரிகையில் வந்து தகவல் சேகரிப்பு பணியில் வந்து நாகப்பட்டினத்தில் வந்து வேலை பார்த்துக்கிருக்காரு. அப்புறம் சோமசுந்தர நாயக்கர் அப்படின்ற உதவியினுடன் சைவ சித்தாந்தங்களை வந்து கற்றுக்கிறாரு. யார் இந்த சோமசுந்தர நாயக்கர்னா சென்னை சூளை அப்படின்ற பகுதியில் வந்து சோமசுந்தர நாயக்கர் வந்து இருக்கார். சோமசுந்தர நாயக்கர் சண்டமருதம் சோமசுந்தர நாயக்கர் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் இவருடைய சொற்பொழிவை கேட்ட பாஸ்கர சேதுபதி மன்னர் சைவ சொற்பொழிவை ஆட்டுவதில் சிறந்தவர் என்பதால் இவருக்கு வைதீக சைவ சித்தாந்த சாண்டமருதம் என்ற பட்டத்தை சூட்டினார். அது மட்டுமல்லாமல் திருவாடுதுறை ஆதீனம் பரசமய கோழி என்ற பட்டத்தை சூட்டியது. இந்த பரசமய கோழீர் என்ற பட்டம் வேற யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா திருஞான சம்பந்தருக்கு வழங்கப்பட்டது. சோமசுந்தர நாயக்கர் அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா நல்லுசாமி பிள்ளை என்பவரிடம் மறைமலை அடிகளை போய் சேர்த்து விடுறாரு. ஒரு சிஷியனை வந்து நல்லுசாமி பிள்ளையரிடம் சேர்த்து விடுறாரு. இந்த நல்லுசாமி பிள்ளை யாருண்டா திருப்பத்தூர் முன்சிப்பாக வேலை பார்த்து சித்தாந்த தீபிகை என்ற மாத இதழை நடத்துபவர். இந்த மாத இதழில் வந்து துணை ஆசிரியராக வந்து மறைமலை அடிகள் வந்து சேர்றாரு. இதில் ஆசிரியராக வந்து யார் வேலை பார்க்குறான்னா பூவை கல்யாண சுந்தரம் முதலியார் வந்து ஆசிரியராக வந்து வேலை பார்க்குறாரு. இந்த சித்தாந்த தீபிகை என்பது என்னென்னா ஒரு ஆங்கிலேய மாத இதழ். இது 1879 வந்து தொடங்குறாங்க. இது இங்கிலீஷில் வந்து லைட் ஆஃப் த்ரூ அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது உண்மையின் ஒளி அப்படின்ட்டு தமிழில் வந்து அழைக்கப்படும். இது மூலம் வந்து பல்வேறு சித்தாந்த கருத்துக்களை வந்து மறைமலை அடிகள் வந்து எழுதி மாதந்தோறும் இந்த மாத இதழானது வெளிவந்து கொண்டிருக்கிறது. மறைமலை அடிகள் மனோன்மணியம் சுந்தரநாத் பிள்ளையிடம் மாணவராக சேர்ந்து தமிழ் கவிதை நாடகங்களை பூரா கற்றுக்கிறாரு.
இவர் தமிழ் கவிதை நாடகங்களை கற்றுக்கிறத பார்த்து மனோன்மணியம் சுந்தரநாத் பிள்ளை திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியர் வேலை வந்து வாங்கி தராரு. அங்கேயும் சில காலங்கள் வந்து ஆசிரியர் வேலையை வந்து பயிற்றுக்கிருக்காரு. ஆனால் இவருடைய நோக்கம் என்னென்னா சூரியநாராயண சாஸ்திரிகிட்ட வந்து தமிழ் ஆசிரியராக வேலை பார்க்கணும் அப்படின்றத தான் நோக்கமாக வந்து கொண்டிருக்காரு. அதன் பேரில் 1898 மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில் வந்து ஒரு நேர்முக தேர்வு வந்து நடக்குது. இந்த நேர்முக தேர்வுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறவர் யாருன்னா சூரியநாராயண சாஸ்திரி தான். இவர் வந்து கொஸ்டின் கேட்குறாரு, குற்றியல் கூறத்திற்கு எடுத்துக்காட்டு கூறுக அப்படி என்று கேட்கிறார். அதற்கு மறைமலையடிகள் அஃது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். ஆனால் சூரியநாராயண சாஸ்திரி, நீங்கள் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள் என்று கூறுகிறார். மற்ற அருகில் இருந்த இன்டர்வியூ எடுப்பவர்கள் கேட்கும் பொழுது, எப்படி தெரியாது என்று சொன்னவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படி என்று சொன்னதற்கு அதற்கான விளக்கத்தை இவர் கொடுக்கிறார். அஃது என்பது ஆயுத தொடர் குற்றியல் உகரம், எனக்கு என்பது வன்தொடர் குற்றியல் உகரம், தெரியாது என்பது உயிர் தொடர் குற்றியல் உகரம் என்று விளக்கம் கொடுக்கிறார். இதன் மூலம் 1898 மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில் பணியில் சேர்ந்து மாதம் 25 ரூபாய் சம்பளமும் பெறுகிறார். பின்னாளில் ஆசிரியராக பணியாற்றி பேராசிரியர் வரை பணிபுரிகிறார். இவர் 1902 ஞான சாகாரம் என்ற இதழை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஞான சாகாரம் என்ற இதழை பின்னாளில் அறிவுக்கடல் என்று தமிழ் மாற்றம் செய்கிறார். வி.கே. சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள் 1903 இறந்து விடுவார். அடுத்து 15வது பாயிண்ட் பாருங்க. 1905 சைவ சித்தாந்த மகாஜமாஜம் என்ற அமைப்பை தொடங்கிறார். இந்த அமைப்பு மூலம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கு சொற்பொழிவு ஆற்றுகிறார். சைவத்துடைய வளர்ச்சி, தோற்றம் என்பதை பற்றி பல்வேறு கருத்துக்களில் அடங்கிய சொற்பொழிவுகளை ஆற்றுகிறார். பின்னாளில் இந்த சைவ சித்தாந்த மகா சமாஜத்தில் திருவிக, பண்டிதமணி, கதிரேச செட்டியார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆகியோரெல்லாம் தலைவர்களாக இருந்துள்ளனர். இந்த ஒரு முறை இந்த பண்டிதமணி கதிரேச செட்டியார் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, மறைமலையடிகளுடைய வீட்டுக்கு போயிருப்பார். வீட்டுக்கு போகும்போது கதிரேச செட்டியார் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர். மதிய உணவு பரிமாற்றத்தின் போது ஒரு செயல் நடக்குது. என்ன செயல் நடக்குதுன்னா, நீலாம்பிகை அம்மையார் வந்து உணவு பரிமாற்றி கொண்டிருக்கிறார். அப்போது கதிரேச செட்டியார் கொஞ்சம் ரசம் போடுமா என்று கூறுகிறார். அதற்கு நீலாம்பிகை அம்மையார் தூய தமிழில் சாறு விடுங்க என்று கூறுங்கள் என்றார். அதற்கு கதிரேச செட்டியார் கருப்பாயி சாறு விடு என்று கூறுகிறார். அங்கு இருந்த அனைவரும் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் நீலாம்பிகை என்ற பெயரை அம்பிகை என்ற பெயர் தூய தமிழில் ஆயி என்றும், நீலம் என்பது தமிழின் பொருள் கருப்பு என்றும் வரும். இதன் மூலம் கருப்பாயி என்று ஆயிற்றது என்று விளக்கமும் கொடுக்கிறார். 16வது பாயிண்ட் பாருங்க. 1911 வேலையை ராஜினாமா பண்றாரு மறைமலையடிகள். இந்த மறைமலையடிகள் வேலையை ராஜினாமா பண்ணுவதற்கு மூல காரணமாக இருந்தது என்னென்னா, 1910 சென்னை பல்கலைக்கழகம் வந்து ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் கட்டாயம், தமிழ் விருப்ப பாடம் அப்படின்ற மாதிரி கொண்டு வருது. இதை எதிர்த்து வந்து மறைமலையடிகள் வந்து போராடி பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆசிரியர்கள் வந்து முழு நேர வேலை வந்து தேவையில்லை, பகுதி நேர வேலையே போதுமானது அப்படின்ற மாதிரியும் பல்கலைக்கழகம் வந்து அறிவுறுத்துது. இதனால் வந்து 1911 வேலையை ராஜினாமா பண்ணுறாரு. வேலையை ராஜினாமா பண்ணி சென்னையுடைய புறநகர பகுதியான பல்லாவரத்துக்கு வந்து குடியேறாரு. பல்லாவரத்தில் தன்னுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 22/4/1912 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்றத நிறுவுறாரு. இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வள்ளலாருடைய கொள்கையின்படி நிறுவுறாரு. இது பின்னால் பொதுநிலை கழகம் என்று பெயர் மாற்றம் படுகிறது. வள்ளலார் நிறுவனது வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்றத நிறுவியிருப்பார். இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் வந்து எப்படி நிறுவனாருன்னா,
வரலாறு வந்து 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்பதை 1872 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்ற பெயரில் மாற்றியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தன் வீட்டிலேயே டிஎம் ப்ரெஸ், அதாவது திருமுருகன் அச்சகம் அப்படின்பதையும் வீட்டிலேயே நிறுவுவார். அது மட்டும் இல்லாமல் மணிமொழி நூல் நிலையம் ஒன்று ஆரம்பிப்பார். மாணிக்க வாசகர் அப்படின்ற பெயரை தான் மணிமொழி அப்படின்ட்டு மாற்றினதான் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். மணிமொழி என்ற பெயரில் ஒரு நூலகம் வந்து நிறுவுறாரு. 20வது பாயிண்ட் பாருங்கள். 1916 தனித்தமிழ் இயக்கம் அப்படின்பதை இது தோற்றுவித்திருப்பார். தனித்தமிழ் இயக்கத்தின் இருபெரும் முன்னோடிகளாக இந்த மறைமலை அடிகளும் சூரிய நாராயண சாஸ்திரியும் வந்து அறியப்படுவார். சூரிய நாராயண சாஸ்திரி 1903 வந்து இறந்திருப்பார். அப்புறம் இந்த தனித்தமிழ் இயக்கத்தின் ஒரு இயக்கமாக பழி விளக்கு இயக்கம் அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பழி விளக்கு இயக்கம் அப்படின்னா என்னென்னா, கிராமப்புறங்களில் வந்து இந்த கோழி ஆடு இதெல்லாம் பலியிடுவாங்க. அதை தடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த பழி விளக்கு இயக்கம் அப்படின்பது. 21வது பாயிண்ட் பாருங்கள். 1921 பச்சையப்பன் கல்லூரியில் வந்து ஒரு 500 புலவர்கள் வந்து ஒன்றா கூடுறாங்க. இது எதுக்குன்னா, திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 வந்து இந்த கால ஆராய்ச்சியின் மூலம் வந்து கண்டுபிடிச்சி இது வந்து மறைமலை அடிகள் தலைமையில் வந்து இந்த புலவர்கள் கூடி ஏற்றுக்கிறாங்க. இதை தமிழக அரசு வந்து 1971 வந்து ஏற்றுக்கிறது. 1972 வந்து நடைமுறைப்படுத்துது. இந்த காலகட்டங்களில் யார் முதலமைச்சராக இருந்திருப்பாருன்னா மு கருணாநிதி வந்து இருந்திருப்பார். 22வது பாயிண்ட் பாருங்கள். இந்தி எதிர்ப்பு போராட்டம். சென்னை பல்கலைக்கழகம் இந்தியை கொண்டு வந்தது வந்து பல்வேறு காலகட்டங்களில் இந்தியை எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன் குடும்பத்தோடலாம் சேர்ந்து இந்தியை எதிர்ப்பதற்கான போராட்டங்கள்லாம் முன்னெடுத்திருப்பார் மறைமலை அடிகள். அடுத்து பெரியாருடைய கருத்து. பெரியாருடைய கருத்து வேறுபாடு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைக்கு மாறாக வந்து சைவ சிந்தனையை வந்து மறைமலை அடிகள் பின்பற்றுறாரு அப்படின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்களை வந்து பெரியாருக்கும் இவருக்கும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். பின்னால் பெரியாரை மறைமலை அடிகள் வந்து தன் குருவாக ஏற்றுக்கொள்கிறாரு. அதன் பேரில் வந்து பெரியாருடைய ஆங்கில இதழான ரிவல்ட்டில் வந்து மறைமலை அடிகள் ராமாயண ஆராய்ச்சியை வந்து எழுதுகிறாரு. இருவரும் வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்க. மறைமலை அடிகளுடைய சிறப்பு பெயரை பற்றி பார்க்க போகிறோம். சுவாமி வேதாச்சலம். இது வந்து இயற்பெயர். பெற்றோர்கள் வந்து வச்சுருப்பாங்க. சுவாமி வேதகிரீஸ்வரருடைய அருளால் பிறந்திருப்பார். அதனால் சுவாமி வேதாச்சலம் அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க. 2வது பாயிண்ட் பாருங்கள். முருகவேல் என்ற புனைப்பெயரில் 6 கட்டுரைகள் வந்து எழுதியிருப்பார். யாருடைய கட்டுரைன்னா எடிசனுடைய கட்டுரைகள் வந்து ஆங்கிலத்தில் 1908 வந்து எழுதியிருப்பார். இந்த 1908 வேறு என்ன சம்பவம் நடந்திருக்கும்னா, 1908 கோரல் மில் சம்பவம் வந்து நடந்திருக்கும். கோரல் மில் போராட்டம் வந்து நடந்திருக்கும். 3வது பாயிண்ட் பாருங்கள். பல்லாவரம் முனி சமரச சன்மார்க்க நிலைய குரு அப்படின்னு அழைக்கப்படுவார். இவர் வந்து இறுதி நாட்களில் வந்து பல்லாவரம் வீட்டில் வந்து சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்றத வச்சு நடத்துவார். அங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு காவி உடையை அணிஞ்சிக்கிட்டு இருப்பார். அப்படின்றப்ப இவர் பல்லாவரம் முனி அப்படின்னு அழைக்கப்படுவார். அடுத்து 4வது பாயிண்ட். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, தனித்தமிழனின் தந்தை, தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை அப்படின்ட்டு 3 வகையாக பிரித்து சொல்லலாம். 5வது பாயிண்ட் பாருங்கள். தமிழ் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுவார். 6வது பாயிண்ட். கால ஆராய்ச்சியின் முன்னோடி. தமிழ் கால ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டிருப்பார். திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 அப்படின்றத வந்து ஆராய்ச்சி மூலம் வந்து ஈடுபட்டு சொல்லியிருப்பார். அடுத்து 7. பெரும் அறிவுக்கடல், தமிழ் நிலவு, சைவான் அப்படின்லாம் திருவிக்கா வந்து போற்றியிருப்பார். 8வது பாருங்கள். கட்டுரை என்ற சொல்லை பிரபலப்படுத்தியவர். அடுத்து 9வது பாயிண்ட் பாருங்கள். தமிழ் கடல் என்று மறைமலை அடிகள் அழைக்கப்படுகிறார். இதே தமிழ் கடல் என்ற பெயரில் ரா இளங்குமரனாரும் அழைக்கப்படுகிறார். மறைமலை அடிகளின் வாழ்க்கை வரலாறு
அப்படின்ற ஒரு நூலும் இளங்குமரனார் அப்படின்பவர் எழுதியிருப்பார். மறைமலையடிகளுக்கு தெரிந்த மொழிகளை பாருங்கள். தமிழ், ஆங்கிலம், வடமொழி. தமிழ் வந்து நாராயணசாமிகிட்ட வந்து கற்றுக்கிருந்திருப்பார். ஆங்கிலம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது தானாகவே கற்றுக்கிருந்திருப்பார். வடமொழியும் பின்னால் கற்றுக்கிருந்திருப்பார். இவருடைய மாணவர்கள் பாருங்கள் யாராருண்டு: ரகசியமணி டிகேசி, நாவலர் சோமசுந்தர பாரதியார், எஸ் வையாபுரி பிள்ளை, ஆர்கே சண்முக செட்டியார், இளவழகனார், நாராயணதுரை கண்ணன் ஆகியோரெல்லாம் இவர் மாணவர்களாக இருந்திருக்காங்க. மறைமலையடிகள் எழுதிய நூல்களை பற்றி பார்க்கலாம். மறைமலையடிகள் 54 நூல்களை வந்து எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து மருத்துவம், இயற்கை வாழ்க்கை நூல்கள். மறைமலையடிகள் வந்து இயற்கை வாழ்க்கை, மருத்துவத்தை வந்து ரொம்ப போற்றினார். இவர் வந்து மலச்சிக்கல் இல்லாத உணவு முறையை வந்து கையாளுவதற்காக பல்வேறு நூல்களையும் வந்து எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு நூல் பாருங்கள்: பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும். பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும் 1921 வந்து எழுதியிருக்காரு. 1921 வேறு மற்ற நிகழ்வு என்ன நடந்திருக்குன்னா, பாரதி வந்து இறந்திருப்பார். பெண்களுக்கு வாக்குரிமை வந்து கிடச்சிருக்கும். அடுத்த நூல் பாருங்கள்: மக்கள் 100 ஆண்டு உயிர் வாழ்க்கை. 2 தொகுதியாக வெளிவந்திருக்கு. அடுத்த நூல் பாருங்கள்: மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி. அடுத்த நூல்: யோக நித்திரை அறிதுயில். அடுத்த நூல் பாருங்கள்: தொலைவில் உணர்தல். அடுத்த நூல், இது வந்து கொஞ்சம் முக்கியமான நூல்: மரணத்தின் பின் மனிதரின் நிலை. அடுத்து மொழியாக்கம். சாகுந்துல நாடகம் அப்படின்ற சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்த்திருப்பார். இதை சமஸ்கிருதத்தில் வந்து காளிதாஸ் வந்து அபிஞான சகுந்தலம் அப்படின்ற பெயரில் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து எழுதியிருப்பார். இதை தமிழில் வந்து சகுந்தலம் நாடகம் அப்படின்ட்டு மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து சைவ நூல்கள் பாருங்கள். இவர் சைவ நூல் தான் நிறையா எழுதியிருப்பார். சாதி வேற்றுமையும் போலி சைவரும் அப்படின்ற நூல். முனிமொழி பிரகாசிகை, மாணிக்க வாசகரின் வரலாறு. இந்த மாணிக்க வாசகர் வரலாறு வந்து 1952 வந்து எழுதியிருப்பார். அதாவது இறப்புக்கு பின்பு வந்து வெளிவந்திருக்கும். அதுக்கு முன்னாடி எழுதியிருப்பார், இறப்புக்கு பின்பு வெளிவந்திருக்கும். 1952 என்ன நிகழ்வு நடந்திருக்குன்னா, முதல் பொதுத் தேர்வு வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். முத்துலட்சுமி ரெட்டியார் வந்து புற்றுநோய் மருத்துவமனையை வந்து திறந்திருப்பாங்க. அடுத்த நூல் பாருங்கள்: சோமசுந்தர களஞ்சியாக்கம் 1901. இந்த 1901 சிறப்பாண்டு என்னென்னா, தேப்போ மீனாட்சி சுந்தரம் வந்து பிறந்திருப்பார். இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரம் யாருன்னா, பல்கலை செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுவார் பாருங்கள், அந்த மீனாட்சி சுந்தரம். அடுத்த நூல் பாருங்கள்: கடவுள் நிலைக்கு மாறான கொள்கையில் சைவமாக. அடுத்து திருவாசக விரிவுரை. திருவாசகத்திற்கு வந்து விரிவுரை வந்து எழுதியிருப்பார். இது முக்கியமானது. சித்தாந்த ஞான பேதகம். இது முக்கியமானது. சதமணி கோவை. இது முக்கியமானது. குறிப்புரை. துகளுரு பேதகம் உரை. வேதாந்த மத விஷாரம். வேத சிவகாம பிரமாண்யம். அடுத்து ஆங்கில நூல் வந்து சைவத்தில் ஒன்று எழுதியிருப்பார்: சைவ சித்தாந்த ஆஸ் பிலாசபி ஆஃப் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்ற ஒரு நூலும். அடுத்த நூல் பாருங்கள்: சைவ சித்தாந்த ஞான போதகம், சிவஞான போதக ஆராய்ச்சி, பழந்தமிழ் கொள்கையில் சைவ சமயம். இது முக்கியமான நூல். தமிழர் மதம். இது முக்கியமான நூல். பழந்தமிழ் இலக்கிய ஆய்வு. பழந்தமிழ் இலக்கிய ஆய்வு இதெல்லாம் கால ஆராய்ச்சியுடைய முன்னோடியாக வந்து செயல்பட்டிருப்பார். அதோடைய பின்னணியில் தான் இந்த தமிழ் இலக்கிய ஆய்வு அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். முற்கால பிற்கால தமிழ் புலவர் அப்படின்றதையும் எழுதியிருப்பார். மறைமலையடிகள் எழுதிய சமஸ்கிருத ஆராய்ச்சி நூல் பாருங்கள்: சகுந்தல நாடக ஆராய்ச்சி. சகுந்தலம் மொழிபெயர்ப்பு நூலாகவும் எழுதியிருப்பார். காளிதாசர் எழுதிய சகுந்தலம், அபிஞான சகுந்தலத்தை
தமிழில் வந்து சகுந்தலம் அப்படின்ற பெயர்லையும் எழுதியிருப்பார். இது வந்து ஆராய்ச்சி நூலாக வந்து எழுதியிருக்காரு. இது 1934 வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த 1934ஆம் ஆண்டு வேறு என்ன சிறப்புன்னா, ரிசர்வ் வங்கியுடைய சட்டம் வந்து போடப்பட்டிருக்கும். 1935 அப்புறம் ரிசர்வ் வங்கி அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கும். தொகுப்பு பாருங்கள், ஞான சாகார மாதிகை 1902 வந்து விட்டுருப்பாங்க. இந்த 1902ஆம் ஆண்டு சிறப்பு என்னென்னா, ரப்பர் தோட்டம் கேரளாவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் பழந்தமிழ் இலக்கிய ஆய்வு, முற்கால பிற்கால தமிழ் புலவர், இது முன்னாடியே பார்த்தோம். அதுக்கடுத்து மிக முக்கியமானது முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை. இது ரெண்டுமே மிக முக்கியமான ஆண்டு. இது வந்து மாணவர்கள் உதவியுடன் வந்து இந்த ஆராய்ச்சி உரையை வந்து எழுதி முடிச்சிருப்பார். 1903 ஆண்டாம் ஆண்டு இந்த முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி நூலானது வெளிவந்திருக்கு. 1903 சிறப்பு ஆண்டு என்னென்னா, நீலாம்பிகை அம்மையார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிறந்திருப்பாங்க. பரிதிமார் கலைஞர் வந்து இறந்திருப்பார். அடுத்து பட்டினப்பால ஆராய்ச்சி வந்து 1906. இந்த 1906 தான் முத்துராமலிங்க தேவர் வந்து பிறந்திருப்பார். அடுத்து கீழே பாருங்கள், உரைமணி கோவை, மாணிக்க வாசகர் மாச்சி. அப்புறம் அடுத்த நூல் பாருங்கள், மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும், 2 தொகுதியாக வந்து வெளியிட்டிருக்கோம். 1930. 30 தெரியும், உப்பு சத்தியா கிரகம். அடுத்து மறைமலை அடிகளுடைய மரபு இலக்கிய படைப்புகளை பாருங்கள். மறைமலை அடிகள் பாமணிக்கோவை அப்படின்ற பாடல்களில் பூரா எழுதி நூலாக விட்டுருப்பார். அப்புறம் அடுத்து அம்பிகாபதி அமராவதி நாடகம், இது 1954 வந்து எழுதி வெளியிட்டிருப்பார். இந்த 1954ஆம் ஆண்டு சிறப்பு என்னென்னா, 1954 தான் பாரத ரத்னா விருது வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அந்த பாரத ரத்னா விருது 1954 3 பேர்த்துக்கு வழங்கப்பட்டிருக்கும். ராஜகோபாலாச்சாரி, சச்சிவி ராமன், சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஆகிய பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கும். இதில் ராஜாஜி வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணி சுதந்திரா கட்சி அப்படின்ற கட்சியை வந்து தொடங்கியிருப்பார். 1954 தேசிய வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அப்புறம் அந்த ஹரிசிங் இந்தியா இணைப்பதற்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கும். அப்புறம் இந்த 54 பஞ்சசீல கொள்கை, அது வந்து ஏப்ரல் 28 வந்து கையெழுத்தாயிருக்கும். அப்புறம் விஜயலட்சுமி பண்டிட் வந்து ஐநா சபையினுடைய தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஆகியெல்லாம் நடந்திருக்கும். 1954 தான் பாரத ரத்னா விருது வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே 3 பேருக்கு வந்து முதலாக கொடுத்துருப்பாங்க. யாராக இருக்குன்னா, ராஜாஜி, சசிவி ராமன், சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஆகிய 3 வழங்கப்பட்டிருக்கும். இந்த ராஜாஜி வந்து காங்கிரஸ்லேருந்து ராஜினாமா பண்ணி சுதந்திரா கட்சியை வந்து ஏற்படுத்திடுவார். ராஜாஜி வந்து ராஜினாமா பண்ண ஆண்டு 1954 தான். 1954 தேசிய வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கை வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அப்புறம் காஷ்மீரை வந்து ஹரிசிங் வந்து இந்தியாவோட இணைச்ச உடன்படிக்கை வந்து 1954 நடந்திருக்கும். அப்புறம் பஞ்சசீல கொள்கை, இது ஏப்ரல் 28 வந்து 1954 வந்து கையெழுத்தாயிருக்கும். அப்புறம் விஜயலட்சுமி பண்டிட் வந்து ஐநா சபையோடைய தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க இதே ஆண்டில். அடுத்து 1990 ஒரு முக்கியமான நூல், திருவெற்றியூர் முருகன் மும்மணி கோவை வந்து வெளியிட்டிருக்கோம். இந்த நூல் வந்து எதை பற்றியான நூல்னால், இவர் வந்து சூளை நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார். அப்போக்குள்ள இந்த திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய முருகன் அருளால் வந்து நோய் தீர்ந்ததால் அவர் மீது பாடப்பட்ட பாடல் தான் இந்த மும்மணி கோவை. மும்மணி கோவை அப்படின்னா என்னென்னா, இது வந்து 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இந்த மாதிரி மும்மணி கோவை யார் பாடியிருக்காங்கன்னா, திருவாரூர் மும்மணி கோவை, இது வந்து சிவபெருமான் மீது சேரமான் பெருமாள் நாயனார் வந்து பாடியிருக்காரு. அப்புறம் மும்மணி கோவை அப்படின்ற பெயர்லேயே கம்பர் ஒரு நூல் இருந்து எழுதியிருக்காரு. அப்புறம் திருவிடை மருதூர் மும்மணி கோவை அப்படின்ற பேரில் பட்டணத்து பிள்ளையார் அப்படின்றவரும் ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து நாவல் பாருங்கள், கோகிலாம்பாள் கடிதங்கள். 1921 இந்த கோகிலாம்பாள் கடிதங்கள் அப்படின்ட்டு இது ஒன்றப்பட்டது. 1921 தெரியும், பாரதி இறப்பு.
பெண்களுக்கு ஓட்டுரிமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து குமுதவள்ளி அல்லது நாக நாட்டரசி அப்படின்ற நூல் 1901 வந்து வெளிவந்திருக்கும். இந்த 1901 தான் ஆஸ் சுட்டுக்கொலை அந்த நிகழ்வு நடந்திருக்கும். வங்கம் மீண்டும் இந்தியாவுடன் இணைப்பு ஆகியவை நடந்திருக்கும். இந்த குமுதவள்ளி அல்லது நாகரசி முக்கியமான நூல். ஏன்னா இதுதான் முதல் நாவலாக வந்து வெளிவந்திருக்கும். அடுத்து பொதுவான நூல்களை பாருங்கள். மறைமலை அடிகளின் கடிதங்கள் 1957. 1957 வந்து என்ன சிறப்புன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த 57. அப்புறம் பல்வேந்திராய் மேத்தா குழு இந்த 57 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அறிவு கொத்து, அறிவுரை கோவை, கருந்தேவியம் இது முக்கியமான நூல். கருந்தேவியம், சிந்தனை கட்டுரைகள், சிறுவருக்கான செந்தமிழ் இது முக்கியமான நூல். சிறுவருக்கான செந்தமிழ் அப்படின்ற இலக்கண நூல் வந்து எழுதியிருப்பார். இளைஞருக்கான இயற்றமிழ், இந்தி பொதுமொழியா இவர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து பல்வேறு கட்டங்களில் வந்து பங்கேற்றிருப்பார். அதனுடைய பேரில் இந்தி பொதுமொழியா அப்படின்ட்டு ஒரு நூலும் எழுதியிருப்பார். தமிழ் நாட்டவரும் மேல் நாட்டவரும், பண்டைய காலத்து தமிழரும் ஆரியரும், வேளார் நாகரிகம் அப்படின்ற நூலும் எழுதியிருப்பார். மறைமலையடிகள் எழுதிய ஆங்கில நூல்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நூல் பாருங்கள். கேன் இந்தி பி ஏ லாங்குவேஜ் பிராங்கா ஆஃப் இந்தியா, அதாவது என்னென்னா இந்தியாவில் இந்தி இணைப்பு மொழியா அப்படின்ற மாதிரி ஒரு நூல். அடுத்து 2வது நூல் தமிழன் அண்டு ஆரியன் பிரமாப்த மேரேஜ், அதாவது தமிழர்களும் ஆரியர்களுக்கான திருமணம் அப்படின்றத பற்றி எழுதியிருப்பார். அடுத்து ஓரியண்டல் மைத்திக் மைனா பிமாத்லி அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். அதாவது இது என்னென்னா ஆன்மீகம் நோக்குநிலை அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்மீக நூலாக வந்து எழுதியிருப்பார். அப்புறம் ஓசன் ஆஃப் த வெஸ்டம் பிமாத்லி அப்படின்ற ஒரு நூலும், ஆக்சிடென்ட் அண்டு மாடர்ன் தமிழ் போயட்டுகளை பற்றி ஒரு நூலும். அப்புறம் இவர் எழுதிய இதழ்களை பற்றி பார்க்கலாம். என்னென்ன இதழ்கள் எழுதியிருப்பாரு. அறிவுக்கடல், ஞான சாகாரம் இது தெரியும் 1902. அடுத்து ஓரியண்டல் மைத்திக் ஆஃப் மைனா இது 1908. கோரல் மில் அந்த சம்பவம் வந்து நடந்திருக்கும் 1908. அடுத்து தி ஓசன் ஆஃப் த விஸ்டம் இது 1935. இந்திய அரசு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மறைமலை அடிகளுக்கு அரசு செய்த சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். 2007 மத்திய அரசு வந்து இவருக்கு அஞ்சல் தலை வந்து வெளியிடுது. அப்புறம் சென்னையுடைய புறநகர் மறைமலை நகர் அப்படின்ற ஒரு நகரை வந்து உருவாக்கி அதுக்கு மறைமலை நகர் என்ற பெயரை வந்து வைக்கிறது. இந்த மறைமலை நகர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செங்கற்பட்டு டோல்கட்டை தாண்டின உடனே நம்ம சென்னையுடைய என்ட்ரன்ஸாக வந்து இந்த மறைமலை நகர் தான் பார்க்கப்படுகிறது. அப்புறம் மறைமலை அடிகளின் நூலகம் 1958 இது வந்து மிக முக்கியமானது. இந்த 1958 வந்து யார் இந்த மறைமலை அடிகள் நூலகத்தை வந்து தொடங்கி வைக்கிறாருன்னா பத்மஸ்ரீ வி சுப்பையா அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாரு. எந்த இடத்துலனா சென்னை லிங்கிச்செட்டி தெரு அல்லது லிங்கி தெரு அப்படின்றாங்க. இந்த சென்னை லிங்கிச்செட்டி தெருவில் தான் வள்ளலார் வந்து முதல் முறையாக உரையாற்றியிருப்பார். பத்மஸ்ரீ சுப்பையா வந்து எந்த அமைப்பின் சார்பாக தொடங்கி வைக்கிறாருன்னா தென்னிந்திய சைவ சித்தாந்த ஒர்க்ஸ் பப்ளிகேஷன் சொசைட்டி லிமிடெட் அப்படின்ற அமைப்பு சார்பாக வந்து தொடங்கி வைக்கிறாரு. இந்த நூலகமானது 2008 இடப்பிரச்சனையின் காரணமாக தொடர்ந்து வந்து செயல்பட முடியல. அதோடு என்ன பண்ணிடுறதுனா நூலகத்தை மூடிடுறது. அப்புறம் தமிழ்நாடு அரசு வந்து இந்த நூலகத்தை எடுத்து கன்னிமாரா பொது நூலகத்துடைய மேற்பகுதியில் வந்து மறைமலை அடிகள் நூலகம் அப்படின்றத அமைச்சு இப்போ வரைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்புறம் 1997 வந்து நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. கலைஞர் ஆட்சியில் வந்து இந்த நூல்கள் பூரா என்னென்னா நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. அப்புறம் பல்லாவரம் சாவடி தெரு மற்றும் நாகப்பட்டினம் ரயில்வே நிலையம் ஆகிய 2 இடத்துல வந்துன்னா சிலை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த நாகப்பட்டினம் ரயில்வே நிலையத்தில் வந்து 1969
19/6 வந்து கருணாநிதி அவர்கள் வந்து திறந்து வச்சிருப்பார். மறைமலை அடிகளை பற்றியான சிறப்பு தொடர்களை பார்க்கலாம். மறைமலை அடிகளும் காசு பிள்ளையும் என் வலக்கை இடக்கை போன்றவர்கள் என்று தந்தை பெரியார் குறிப்பிடுகிறார். தந்தை பெரியாருடன் பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் வைணவத்தில் ராமாயண புத்தக எரிப்பு போராட்டம் வந்து நிகழும். அப்பொழுது பூரா தந்தை பெரியாருடன் மறைமலை அடிகள் வந்து இருந்திருப்பார். ஆனால் தந்தை பெரியார் வந்து சைவத்தை எதிர்க்கப்படும் போது தந்தை பெரியாரிடமிருந்து பிரிஞ்சு சென்றிருப்பார். பின்னால் 2 பேருமே ஒன்றாக சேர்ந்திருப்பாங்க. அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க. அடிகளே தென்னாடு தென்னாடே அடிகள் அப்படி என்று திருவிக்கா வந்து போட்டியிருப்பார். மேலும் திருவிக்கா வந்து மறைமலை ஓர் பெரும் அறிவுக்கடல், தமிழ் நிலவு, சைவான் என்றெல்லாம் திருவிக்கா போட்டியிருப்பார். அடுத்து 3வது பாடல் வந்து மிக முக்கியமானது. இந்த பாடலின் மூலம்தான் தனித்தமிழ் இயக்கமானது 1916 அமையப்பெறுவதற்கு ஒரு முக்கியமான தூண்டுகோலாக இருந்திருக்கும். இந்த பாடல் நீலாம்பிகை அம்மையார் வந்து வீட்டில் பாடிக்கொண்டிருப்பாங்க. பெற்ற தாயினை மகம் மறந்தாலும், பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் என்ற பாடலில் தேகத்தை என்ற வார்த்தைக்கு பதிலாக தூய தமிழில் யாக்கை என்ற வார்த்தையை மறைமலை அடிகள் பயன்படுத்துமாறு கூறுவார். அவ்வாறு பயன்படுத்தும் போது சிறப்பாக பாடல் அமையும். இதில் இந்த எண்ணத்திலிருந்து உதயமானதுதான் தனித்தமிழ் இயக்கம் என்ற ஒன்று. இந்த நிகழ்விலிருந்து மறைமலை அடிகள் தமிழுக்காக மகளிடம் உரையாடிய தந்தை என்று அழைக்கப்படுவார். அவ்வாறு தமிழில் சமஸ்கிருத கலைப்புகளை நீக்குவதற்கு பெருந்துணையாக இருந்தவர் நீலாம்பிகை அம்மையாரும் ஆவார். 4வது பாயிண்ட் பாருங்க. வைரமுத்து தமிழாற்றுப்படை என்ற நூலில் மறைமலை அடிகளை மறக்க முடியாத மலை என்று குறிப்பிடுகிறார்.